ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் டுகெதர் வித் எம்ஜே சீரீஸ். ஸோ இன்னைக்கு நான் நிறைய மெயில்ஸை செக்ரிகேட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த மெயில் இன்னைக்கு வாசிக்கிறது, நாளைக்கு என்ன, இந்த மாதிரி லைன் அப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பொழுது எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. ஐ வாஸ் ஆன்லைன். யார்கிட்ட இந்த மெயில் வந்துச்சுன்னா, ஒரு 15 year old கேர்ள்லேருந்து எனக்கு மெயில் வந்துச்சு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, எல்லா மெயில்ஸையும் நான் விட்டுட்டு இந்த பர்டிகுலர் மெயிலை கண்டிப்பாக இன்னைக்கு பேசியே ஆகணும். அண்ட் ஷீ நீட் ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கணுன்ட்டு நான் முடிவெடுத்து இந்த வீடியோவை மேக் பண்ண வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த மெயில் என்னன்னா, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபோட்டோஸை ஹேக் பண்ணி மார்ஃபிங் பண்ணி வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. அது எத்தனையோ 1000 பேர் பார்த்துருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் பேஜில். ஸோ அவங்களோட கசின் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, மறுபடியும் அந்த ஒரு பேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறா. என்ன நடக்குது இங்கே, இது என்னோட மூஞ்சி தான் கரெக்ட், பட் திஸ் இஸ் நாட் மை பாடி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஷி நீட் ஸ்ட்ரென்த்ன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப பயந்து தான் அந்த ஒரு லெட்டருமே எழுதுனான்னு நான் நினைக்கிறேன், ஒரு மெயில் எழுதுனான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு மெயிலில் என்ன பர்டிகுலராக நான் கவனிச்சது பார்த்தா, இது எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியும் அக்கா, பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இது என்னோட பாடி கிடையாது, ஃபேஸ் மட்டும்தான் என்னது, பட் என்னோட பாடி கிடையாது. பட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொன்னால் என்ன தப்பாக நினச்சிட போகிறாங்களோன்ட்டு ரொம்ப பயமாக இருக்குக்கா, ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு லைன் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தைரியம் வருது, ஆனால் அந்த தைரியம் பத்தலை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி இருந்துச்சு. நம்மளோட சேனலோட மோட்டோவே இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்னு சொல்லலை, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறது தான் நம்மளோட சேனலோட இன்டென்ஷன். ஸோ அப்பொழுது அவங்களுக்கு அந்த தைரியம் பத்தலைன்னு போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ தைரியத்தை கொடுக்க தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. பயப்படாதீங்க. திட்டுவாங்களா? நோ ப்ராப்ளம், உங்கள் அம்மா தானே, இட்ஸ் ஓகே. ஃபேஸ்புக் அதுதான் யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம் அதனால தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே. பட் ப்ளீஸ் அட்ரஸ் திஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அந்த கேர்ள் சைல்டுக்கு நான் சொல்கிறது, உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ இந்த வீடியோவை காமிக்கும் பொழுது அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம், ப்ளீஸ் சைபர் கிரைம்க்கு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்க. பிகாஸ் இது ஜஸ்ட் லைக் தட் விடுறதுக்கோ இல்லைன்னா மனம் உடஞ்சி உட்கார்ற விஷயம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் அட்ரஸ் திஸ் டு சைபர் கிரைம். உங்கள் ஃபேமிலி ஆர் சர்க்கிள் கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃப்யூச்சரில் தெரிஞ்சாலுமே சொல்லணும்னு நினைக்கலன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுங்கள். பிகாஸ் ஷீ நீட் ஸ்ட்ரென்த். உங்கள் மகளுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இப்போது. அண்ட் ஒரு பர்டிகுலர் லைனை நான் இப்போது உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஷி மென்ஷன் தட் ஷீ இஸ் ஃபீலிங் லைக் டையிங். திஸ் இஸ் நாட் ஃபேர். அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலை. ஸோ தப்பு பண்ணாமல் இந்த ஒரு 15 years old கேர்ள் சைல்டுக்கு இது நடக்கக்கூடாது. ஸோ ப்ளீஸ் கிவ் அவர் ஸ்ட்ரென்த். நான் அந்த கேர்ள் சைல்டுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நாம் விமனாக பிறந்திருக்கோம். ஸோ விமனாக பிறந்திருக்கோன்னா தைரியமாக இருக்கணும், கரேஜாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். இந்த 3 விஷயந்தான். இந்த 3 விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி பார்த்தாலுமே ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் வரும், பிரேவ். அந்த பிரேவ்னஸை மட்டும் கைவிடக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு நான் அடிக்கடிக்க என்னோட வீடியோஸில் சொல்லுவேன், தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அந்த ஆண்டவன் துணைக்கு நிற்பான்ட்டு. கண்டிப்பாக அது நிச்சயம். நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணக்கூடிய ஆட்கள் சைபர் கிரைமில் என்ன பனிஷ்மெண்ட், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி எனக்கு அப்பப்போ முரண்பாடு வந்துட்டே இருக்கும், என்ன இது இப்படி இருக்குன்ட்டு. பட் இந்த மாதிரி சைபர் கிரைம் பண்ணுறவங்களுக்கு நல்லா வெளுத்து எடுக்கணும்னு தான் எனக்கு தோணும். ஸோ ப்ளீஸ் கை விட்டுடாதீங்க. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்துக்கீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் பொண்ணுக்கு தைரியம் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இல்லை 1000 போஸ்ட் வந்தால் கூட அவள் நின்று ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணுன்னா
கண்டிப்பாக அவளை வந்து கரேஜ், பிரேவ், போல்ட்னஸோட வழங்க ஒரு நாள் கண்டிப்பாக சாதிப்பா. ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் மேட்ருன்னு நினச்சிக்கிட்டு தொடச்சி விட்டுட்டு போய்கிட்டே இரு. ஸோ சைனிங் ஆஃப் மோனிஷா ஜெயக்குமார். தேங்க்யூ, பபாய்.